வங்கக்கடலில் 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் வருகிற 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழை என்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தது மத்திய குழு. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல். பெஞ்சல் புயல் பாதிப்புக்கான நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கியது மத்திய அரசு. முதற்கட்டமாக நிதி விடுவிக்கப்பட்ட நிலையில் மத்திய குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் நிதி விடுவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 945 கோடி ரூபாய் நிவாரண நிதி. மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கான நிதியை விடுவித்தது மத்திய அரசு. இருமாப்போடு 200 தொகுதி வெல்வோம் என்கிற மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு மக்களோடு இணைந்து எச்சரிக்கை விடுக்கிறேன். சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகளை 2026இல் மக்களே மைனஸாக்கி விடுவார்கள் என திமுக அரசு மீது விஜய் காட்டம். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. 2026இல் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். சம்பிரதாயத்திற்காக மழைநீரில் நின்று போட்டோ எடுப்பது, ட்வீட் செய்வது, அறிக்கை வெளியிடுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கருத்து. மழை தண்ணியில நின்று போட்டோ சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. வேங்கை வயல் விவகாரத்தில் சமூக நீதி பேசும் அரசு இன்று வரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதது ஏன்? திமுக அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. மணிப்பூரில் நடைபெற்று வருவதை சிறிதளவும் கண்டுகொள்ளாமல் மத்திய அரசு ஆட்சி செய்து வருகிறது. மத்திய பாஜக அரசு மீது தாவேக தலைவர் விஜய் கடும் குற்றச்சாட்டு. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? ஜனநாயகத்தின் ஆணி வேரான தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதாக மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். மக்களை நேசிக்கும் அரசு அமைய வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் பேச்சு. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகளால் கொடுக்கப்படும் அழுத்தத்தை தன்னால் யூகிக்க முடிகிறது. இனி திருமாவளவனின் மனம் முழுவதும் நம்முடனே இருக்கும் எனவும் விஜய் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள் என கேட்பது எப்படி தவறாகும்? அதனை ஒளித்து மறைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன என்றும் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. தமிழகத்தில் 2026இல் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும்.
சினிமா துறையை ஒரே ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்துவதாகும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சாதி அடிப்படையிலான தேர்தல் அரசியல்தான் மிகப்பெரிய பிரச்சினை. தமிழகத்தில் இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவோம் என சென்னை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு விடுவித்துள்ள 944 கோடி ரூபாய் என்பது போதுமானதாக இருக்காது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தரமில்லை என்பதற்கு தென்பெண்ணை ஆற்று பாலம் ஒரு சான்று. திருவண்ணாமலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவு எதிரொலி. மலையின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு இன்று வருகை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கனமழையால் சேதமடைந்த பொருட்களை தெருக்களில் வீசிய மக்கள். அரசு அறிவித்த 2000 ரூபாய் நிவாரணத் தொகை போதாது என வேதனை. திருச்சி ரயில் நிலையத்தில் ஹவாலா பணம் 75 லட்சம் பறிமுதல். பணத்தை கொண்டு வந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவரிடம் போலீசார் விசாரணை. சபரிமலையில் நடிகர் திலீப் சிறப்பு தரிசனம் செய்ததற்கு கேரள உயர்நீதிமன்றம் கண்டனம். சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை சமர்ப்பிக்கவும் தேவசம் போர்டு விளக்கமளிக்கவும் உத்தரவு. இருபத்தி-ஓராம் நூற்றாண்டு இந்தியாவிற்கான நூற்றாண்டாக விளங்கும். வரும் காலத்தில் வடகிழக்கு நகரங்கள் எழுச்சி பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அனைத்து விளைபொருட்களும் குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்யப்படும். மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதி. இந்தியாவின் வளர்ச்சியை சீர்குலைக்க அமெரிக்க வெளியுறவுத்துறை சதி. ராகுல் காந்தியுடன் இணைந்து கூட்டு சதியில் ஈடுபடுவதாக பாஜக குற்றச்சாட்டு. நாம்கோ வங்கி பணப்பரிமாற்ற மோசடி வழக்கில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அகமதாபாத், மும்பையில் 7 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக 13 கோடி ரூபாய் பறிமுதல். தெலுங்கானாவில் எஸ்பிஐ வங்கியில் 19 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 3 பேர் கைது செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.5 கிலோ தங்க நகைகள் மீட்பு. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளிடையே துப்பாக்கி சூடு. 1 மணி நேரம் நீடித்த சண்டையில் உயிர் சேதம் இல்லை என பாதுகாப்பு படை தகவல். மும்பை மற்றும் அகமதாபாத்தில் உள்ள 7 இடங்களில் அதிரடி சோதனை நடத்திய அமலாக்கத்துறை. குற்ற செயல்களில் தொடர்புடைய 13 கோடியே 5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. இந்தூரில் இருந்து டெல்லிக்கு சென்ற விமானத்தில் 1 கிலோ அளவிலான தங்க பிஸ்கெட்டுகளை கடத்திய நபர் கைது. 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான சம்பவம். 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ளார் நடிகர் அல்லு அர்ஜுன்.